எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லி கரப்பான்பூச்சி தொந்தரவு தாங்க. அத எப்படி தான் நம்ம விரட்டணும் அப்படின்னு நெனச்சாலுமே அது அந்த அளவு ஒழியவே மாட்டேங்குதுங்க. அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்காக கடையில அதிகமான விலை கொடுத்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வீட்ல இருக்கிற பொருள வச்சே பார்த்தீங்கன்னா, இது சூப்பரா நம்ம விரட்டிடலாங்க. அது என்ன அப்படிங்கிறத வீடியோ தெளிவா சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரி ஆன டேப்லெட் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா தலைவலி, காய்ச்சல் இதுக்கெலாம் வச்சுருப்போம் இல்லையா நம்ம மாத்திரை, அந்த மாதிரி மாத்திரை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி டியூபு மாத்திரை தான் எடுத்திருக்கேன். இந்த மாத்திரை பார்த்தீங்கன்னா, மற்ற டேப்லெட்டோட இது நல்லாவே ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உடைக்க முடிஞ்சால் உடைச்சிக்கோங்க. சில மாத்திரை டக்குன்னு உடைஞ்சிரும். அப்படி உடைக்க முடியல அப்படின்னா அந்த மாதிரி சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் அங்கங்கே சிதற தான் செய்யும். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு பவுடர் நிறையவே நமக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவு பவுடர் கிடச்சிருக்கு பாருங்கள். டியூப் இன்னும் குட்டியாக தான் இருந்துச்சு. ஆனால் பவுடர் நிறைய இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது கூட அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகுத்தூள் தான் சேர்க்க போகிறோம். மிளகுத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிளகு இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4-5 மிளகை எடுத்து போட்டு நல்லா பவுடராக ரெடி பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட அடுத்து பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம சேர்க்க பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டால் சேர்த்துங்க. டெட்டால் ஒரு 1/4 முடி அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு பவுட்ரு நல்லா கரையணும். அதனால் கொஞ்சம் வெது வெதுப்பாக நம்ம ஹீட் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த பவுட்ரு ஃபுல்லாகவே நல்லா லிக்யூட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாவே நல்லா லிக்விடாக நமக்கு கிடச்சிரும். இந்த லிக்விட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத பிளேட் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பாக்ஸோட மூடியை தான் கழட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நான் எப்படியும் வீடியோவில் காமிக்கிறோம் அந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பராக நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம அங்கங்கே வைக்கும்போது அதிகப்படியான கரப்பாம்பூச்சி உருவாகிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கரப்பாம்பூச்சி ஒரு குட்டி தான் போடும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கரப்பாம்பூச்சி 20-30 அந்த மாதிரி நமக்கு குஞ்சு பறிச்சு விடும். இதனால தான் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக கரப்பாம்பூச்சி அதிகமாகிடுது. ரொம்ப தொந்தரவு தாங்க முடியாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி அப்பப்போ வாரத்துக்கு ஒரு டைமாவது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதிகப்படியாக இருக்கிற கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் நம்ம ஒழிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கரப்பாம்பூச்சிக்கு மட்டும் ரெடி பண்ண போகிறது கிடையாது. இது பார்த்திங்கன்னா நம்ம பல்லி இருக்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா பல்லி அதிகமாக இருக்கிறதையும் பார்த்திங்கன்னா நம்ம குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நைட் டைம்லலாம் நமக்கு வாஷ் பேஷன்லாம் அதிகப்படியான கரப்பாம்பூச்சிலாம் அப்படியே இறஞ்சிட்டே இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம தூங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையாக நம்ம சீக்கிரமாக ஒழிச்சு கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கவுண்டர் டாப்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சமையல் முடிச்சதுக்கப்புறமா தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டு அந்த வாட்டரை இந்த மாதிரி ஒரு வைப்ஸ் வச்சு நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம தூங்க போயிட்டோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி நம்ம கிச்சனில் அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எந்த பொருள் திறந்து வச்சாலுமே பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது கரப்பாம்பூச்சி அப்படியே நிற்கிறது நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வாஷ் பேஷனுக்கு கீழே சிலிண்டர் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கம்பு பை வச்சுருப்போம். அப்படியே ஒரு துணி பை, பக்கெட் இதெல்லாம் வைக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே அப்படியே ஒளிஞ்சிட்ருக்கும். அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் அதெல்லாம் ஒன்று வச்சு விட்டுருங்க. நமக்கு அதிகப்படியாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிலிண்டருக்கு கீழே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வுக்கு கீழே இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒளிஞ்சிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜுக்கு இடுக்கில், சோபாவுக்கு இடுக்கில், ஏதாவது டிவி ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோட இடுக்குகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கரப்பாம்பூச்சி அப்படியே ஒளிஞ்சிட்ருக்கும். அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அப்படிலாம் டிஷ்யூ பேப்பர் ரெடி பண்ணி வைக்கிறதுனால நம்ம அதிகப்படியாக கரப்பாம்பூச்சி, பல்லி உருவாகிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதுக்காக நம்ம கடைகளில் அதிகமான விலை கொடுத்து நம்ம வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த கரப்பாம்பூச்சி, பல்லி தொல்லையிலேருந்து நம்ம விடுபட்டுடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்த்துடலாம். வாஷ் பேஷன் எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம ஒரு வாரம் க்ளீன் பண்ணல அப்படின்னாவே கிச்சனே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் கொலகொலப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து பாத்திரம் கழுவும் போது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் எப்படி நம்ம ஒரு லிக்விட் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி என்ன பொருள் சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது நான் யூஸ் பண்ணுற கடலை மாவில் எக்ஸ்பிரியான கடலை மாவு தான். இதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு
விட்டு நம்ம குப்பையில் சேர்க்காம இந்த மாதிரி வந்து பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து சிங்க் கழுவுறதுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறுமனே வந்து ஒரு லிக்விடை போட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு மாவு வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது சூப்பராக நல்லா பளபளப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட வந்து நம்ம வந்து லிக்விடு விம் ஜெல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து சால்ட் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக வந்து நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு லிக்விட் மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாட்டர் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது நிறைய தண்ணியை வந்து நம்ம ஊற்றிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கணும். நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா தண்ணி ஆகிடும். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அந்தளவு நமக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி ஒரு க்ரீமியான ஒரு பதத்துக்கு நல்லா லிக்விட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி அழகாக ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு லிக்விட் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து அழகாக இந்த மாதிரி சிங்கில் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு அங்கங்கே அப்படியே ஊற்றி விட்டுருங்க. எந்த இடத்துலலாம் அதிகமான கொலகொலப்பு தன்மை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த மாதிரி வந்து லிக்விடை ஊற்றி விட்டுருங்க. நான் வந்து அந்த சென்டர் சைடில் தான் பார்த்திங்கன்னா நிறைய கொலகொலப்பு தன்மை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிளேட்லேயும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நிறைய கொலகொலப்பு தன்மை அப்படியே படிஞ்சு போயிருந்துச்சு இல்லையா, அதில் ஃபுல்லாகவே நல்லா ஊற்றி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரி வந்து ஸ்க்ரப்பர், எந்த ஸ்க்ரப்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து தேங்காய் நார் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி எறிவோம். அதனால் வந்து தேங்காய் நாரை இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் நாரை வந்து நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நம்ம குப்பையில் சேர்த்துடலாம். அப்படி இல்லைனா வந்து சிங்கு க்ளீன் பண்ணுறதுக்குனே வந்து தனியாக ஸ்க்ரப்பர்லாம் வச்சுருப்பீங்களா, அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ரொம்ப நாள் ஆகிடுச்சு, பாத்திரம் கழுவி பழசாகிடுச்சு, அதை மாற்றுற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கிற ஸ்க்ரப்பர் இருந்தாலும் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் விருப்பம் தான், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து அழகாக வந்து நான் எப்படி வந்து வீடியோவில் காமிக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமான நுரையெல்லாம் வராது. ஆனால் வந்து நல்லா பளிச்சுனஸாக இருக்கும். ஏன்னா இதில் மாவு சேர்த்துருக்கோம், கொஞ்சம் வந்து லிக்விட் சேர்த்துருக்கோம்ல, இது ரெண்டும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிங்க் நல்லா வந்து பளபளப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வந்து நம்ம கொலகொலப்பு தன்மையோட இந்த சிங்க் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கிச்சனில் வந்து நின்று வந்து வேலையே பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவு வந்து நமக்கு பேட் ஸ்மெல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு லிக்விட் ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கடலை மாவு இந்த மாதிரி வந்து ஏதாவது அரிசி மாவில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோதுமை மாவு, எக்ஸ்பிரியான மாவு ஏதாவது இருந்துச்சு, கொஞ்சம் பூச்சி பிடிச்ச ஸ்டேஜில் இருக்கிற மாவு இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம குப்பையில் சேர்க்காம இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம பயன்படுத்தும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறுமனே வந்து ஒரு லிக்விட் பவுடர் இதெல்லாம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் கொஞ்சம் லிக்விட் கொஞ்சம் பவுடர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சிங்காக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சிங்க்கையும் வந்து வாஷ் பண்ணியாச்சு, அந்த பிளேட்டையும் வாஷ் பண்ணியாச்சு இல்லையா, பேலன்ஸ் கொஞ்சோன்று இருந்துச்சு. அதையும் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கை 2வது டைம் வந்து நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நமக்கு பேலன்ஸ் இந்த அளவு இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இன்னொரு டைம் நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா பளபளப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொலகொலப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2வது டைம் நம்ம ரெடி பண்ண லிக்விட் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து அந்த பவுல் ஊற்றி நல்லா வந்து சிங்கை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கைகளெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா வந்து அங்கங்கே வந்து ஒரு மாதிரி பூத்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கழுவிட்டாலும் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கைகளெல்லாம் இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுருங்க. அப்படி இல்லைனா வந்து ஸ்க்ரப்பரை வச்சு இன்னொரு டைம் வந்து நம்ம கழுவிட்டதுக்கப்புறமா லைட்டாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா இந்தளவு சூப்பராக நல்லா பளபளப்பாக இருக்கும். ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சாச்சு இல்லையா, அந்த மாதிரி வந்து எக்ஸ்பிரி ஆன டேப்லெட் இருந்துச்சு அப்படின்னாலும் எடுத்துக்கோங்க. அப்படி வேஸ்ட்டு டேப்லெட் ஏதாவது இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. எந்த டேப்லெட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் ஒரே ஒரு டேப்லெட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டேப்லெட் எடுத்துக்கோங்க. இதை வந்து நார்மலாக வந்து நம்ம நியூஸ் பேப்பரை வச்சு அதை வந்து பவுடர் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பாலித்தீன் கவரில் வச்சு நம்ம பண்ணும்போது அந்த கவரில் வந்து ஒட்டாமல் நமக்கு எல்லா டேப்லெட்டோட பவுடரும் நமக்கு ஈஸியாக கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த மாதிரி வந்து ஒரு கவர் வச்சு நல்லா வந்து பவுடராக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம ரெடி பண்ணின அந்த மாத்திரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகரும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனைக்காக கம்ஃபோர்ட் சேர்க்க போகிறோம். உங்ககிட்ட கம்ஃபோர்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு லெமன் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதை கூட வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாசனைக்காக நான் கம்ஃபோர்ட் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு
ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்க் க்ளீன் பண்ணோம் இல்லையா, அந்த சிங்க்கில் தான் வந்து நம்ம நல்லா ஊற்றி விட போகிறோம். இந்த மாதிரி ஊற்றி விடும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம நைட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஊற்றும் போது அதில் இருக்கிற பேட் ஸ்மெல், கெட்ட வாடை இதெல்லாம் வந்து நமக்கு அடிக்காது. அது மட்டும் இல்லாமல் சிங்க்கில் கரப்பான்பூச்சி, குட்டி குட்டி பூச்சி இது வரதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நமக்கு சிங்க் அடைப்பு ஏற்படுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அனைத்து டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.